சென்னையில் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் மழையின் அளவு எவ்வாறு இருக்கிறது? வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக, குறிப்பாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அது காற்றழுத்த தாழ்வு பகுதி திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. நேற்றிலிருந்தே சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை முதல் விட்டு விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக பல்வேறு இடங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது. புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாகவே விட்டு விட்டு கனமழை என்பது பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், கடற்கரை சாலைகள், அதே போல தேனாம்பேட்டை, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கன்னியாகுமரி, அதே போல புதுச்சேரி ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் விட்டு மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் லேசான மழைநீர் என்பது ஆங்காங்கே தேங்கி இருக்கிறது. வாகன ஓட்டிகள் இதுவும் கடும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் கடும் பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகிறது. அதே போல மழையும் பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டுதான் வாகனங்களில் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாகவே அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கும் விட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும், கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.